இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, லக்ஷ்மி எப்ப வருவா? நாங்க தான் வந்துட்டோம்ல, முதல்ல நாங்க அவளை பாத்துடுறோம். அப்புறமா கூட விக்ராந்தோ லக்ஷ்மியை மீட் பண்ணிப்பாங்க. பிரச்சனை இல்ல, போட்டோ காட்டிடுறோம். ஓகே தானே? ஷாலு போட்டோ காட்டு. போட்டோவை நாங்க முன்னாடியே பாத்துட்டோம்பா. அதான் நாங்க இங்க வந்தோம் நேர்ல பாக்க. நாங்க லக்ஷ்மியை பார்க்க ஆசைப்படுறோம். ஆனா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விக்ராந்த் வந்ததுக்கு அப்புறம் நாங்களும் அவன் கூடவே வரோம். ஆமா, சரியா? சரி சலோனி, கிளம்பலாமா? சரி, கிளம்பலாம். அட இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் லக்ஷ்மி இங்க வர சொல்றேன். அண்ணி, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க வந்துட்டீங்க, நாங்க தான் உங்களை வர சொன்னோம். நீங்க லக்ஷ்மியை பார்த்துட்டே போங்க. சரி. பாத்துமா, சாரி சாரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இட்ஸ் ஓகே. சில சமயம் இப்படிதான் நம்ம நர்வஸ் ஆயிடுவோம். என்ன பொண்ணு பார்க்க வரும்போதும் நானும் இப்படிதான் நர்வஸ் ஆயிட்டேன். ஷாலு, அக்காக்கு அடிபட்டிருந்தா கல்யாணம்னா அவங்களுக்கு பெரிய காயமா இருக்கும். வா, கம் ஆன், வாமா. வணக்கம் வணக்கம். நல்லா இருமா, சந்தோஷமா இரு. லக்ஷ்மி, யூ டு வாட்? இவங்க பையனோட அண்ணி, உன்னோட ஓரகத்தி. நீ இவங்க கிட்டயும் லெக் டச்சிங் பண்ணு. ஏய், வேண்டாம், என்ன பண்ற? நம்ம ஹக் பண்ணிக்கலாம், வா. ஊரகத்தி இல்ல, நான் உன்னோட சிஸ்டர் தான். நீ நர்வஸ் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்ல. போட்டோலயும் நாங்க ஒண்ணு பார்த்தோம். ஆனா நேர்ல பாக்குறதுக்கு நீ அதை விட ரொம்ப அழகா இருக்க. அதோட பேரும் லக்ஷ்மி ஆச்சி. ரொம்ப நல்ல விஷயம். வா வா லக்ஷ்மி, வந்து என் பக்கத்துல உட்காரு. வாமா, உட்காரு உட்காரு உட்காரு. நிஜமாவே ரொம்ப டேஸ்டா இருக்கு. நிஜமாவே மனசுக்கு திருப்தியா இருக்கு. அமிர்த மாதிரி இருக்கு. அண்ணி, லக்ஷ்மி அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு தோணுது. எப்படியாவது பையனுக்கும் அவளை பிடிக்கணும். எல்லாமே சமைப்பியா? சமைப்பேன். ஒருவேளை எல்லாம் சேர்ந்து லக்ஷ்மி அண்ணியை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னா? ரிஷி ப்ரோ இருக்காரு. நான் என்ன யோசிக்கிறேன், அதான் ரிஷி ப்ரோ இருக்காரு. அவரு கல்யாணம் நடக்க விட மாட்டாரு. என் அண்ணன் ரொம்ப புத்திசாலியான ஆளு. அவரு அண்ணியோட கல்யாணத்தை நடக்க விட மாட்டாரு. எனக்கு தெரியும், இந்த கல்யாணம் நடக்காது. பையன் தான் சரியில்லையே. ஒருவேளை ரிஷி ப்ரோவும் கன்வின்ஸ் ஆயிட்டாருன்னா? ஆக மாட்டாரு. எப்படி ஆவாரு? அவர்தான் லக்ஷ்மி அண்ணியை காதலிக்கிறாரு. அவங்களுக்கு எதுவும் தப்பு நடக்க விட மாட்டாரு. ஒருவேளை கன்வின்ஸ் ஆயிட்டாருன்னா? ஐயோ. லக்ஷ்மி, காட் பிளஸ் யூ. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் மேல யாரு கண்ணும் படக்கூடாது. நீ உன்னை நல்லா பாத்துக்கோ, சரியா? உனக்காக மட்டும் இல்ல, எங்களுக்காகவும் தான். எங்க லக்ஷ்மி, வீட்டுக்கு வருவல்ல? எங்க ஃபேமிலியும் உங்க ஃபேமிலியும் நினைப்பல்ல? இதுக்கு அவ என்ன பதில் சொல்லுவா? முதல்ல இவ விக்ராந்த பார்க்கணும், அப்புறம் பிடிக்கணும், அப்புறம் தானே. நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். லக்ஷ்மிக்கும் விக்ராந்த ரொம்ப பிடிக்கணும். நான் வேணா ஒண்ணு பண்றேன். விக்ராந்த் கிட்ட சீக்கிரமா ஆபீஸ்ல மீட்டிங் முடிச்சிட்டு உடனே இங்க வர சொல்றேன். இப்ப அவன் பார்க்க இங்க வரலாம்ல? கண்டிப்பா. அவன் எப்ப வேணா லக்ஷ்மி வந்து பார்க்கலாம். மாம், அத பாத்தீங்களா? பாக்கும்போதே தெரியல. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தாரு. நான் பூதுனாலே பறந்துருவாரு போல இருக்கு. சாரி, எனக்கு அவரை பிடிக்கல. சாரி, ஆனா எனக்கும் பையனை சுத்தமா பிடிக்கல. ஆமா, எனக்கும் பையனை பிடிக்கல. ஓ, பையனை பிடிக்கலையா? ஒண்ணு பண்ணுங்க, இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. நீங்களே ஒரு நல்ல பையனா பாருங்க. ஆனா முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, சரியா? திரும்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டேன். வாட்ஸ் ராங் வித் யூ? இது உனக்கு மட்டும் தான் வீடா என்ன? ரிஷி, இல்ல டாட், நான் இப்ப பேசிதான் ஆகணும். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அப்ப என்ன ஊர் ரூம்லயா இருக்கா? அவளுக்காக நீ சம்பாதிக்கிறியா? அவளுக்காக சமைக்கிறியா? இல்ல, அப்புறம் எதுக்காக அவளை பத்தி தப்பா பேசிட்டே இருக்க? ரிஷி, லாங்குவேஜ். சோனியா உன்னோட தங்கச்சி. ஆனா லக்ஷ்மி என்னோட.
லக்ஷ்மி என்னோட பொறுப்புமா. அன்னைக்கு எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன், லக்ஷ்மிக்கு எதிரா நான் எதையோ கேட்க விரும்பல. ஒரு செகண்ட் ரிஷி, நீங்க எல்லாரும் ப்ளீஸ் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இப்படி பேசிக்காதீங்க. இன்னொரு பிரச்சனையா? என்ன இப்படி ஆகுது? இவ்ளோ பெரிய வீடு கை விட்டு போயிடுமா? ஆனா ரிஷி, ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ, ஞாபகமும் வச்சுக்கோ. லக்ஷ்மிக்கு எப்ப கல்யாணம் நடந்தாலும் சரி, உனக்கும் மல்லிஷ்காவுக்கும் குறிச்ச நாள்ல கல்யாணம் நடக்கும். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, உன்னோட கல்யாணம் நிக்காதா. நமக்கு விதியே துணை இல்லைன்னு தோணுது. ஷாலு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அப்படி பேசாத ப்ளீஸ். வேற என்ன சொல்றது? நம்ம ஆசைப்படுறதே நடக்கவே இல்லையே. நம்ம குறிக்கோள்ல ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 10 அடி பின்னாடி போயிடுறோம். அக்காவோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மாமாக்கு கல்யாணம் ஆக போகுது. என்ன நடக்குது? என்ன பண்றதுனே புரியல. ஏய், ஒண்ணும் பண்ண வேணாம். ஏன் தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? அந்த பையனோட போட்டோ பாத்தீங்கல்ல? ரிஷி ப்ரோவும் லக்ஷ்மி அண்ணியும் வேணான்னு சொல்லிடுவாங்க. டென்ஷன் ஆகாதீங்க, அவரை பத்தி யோசிக்காதீங்க. நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரிஷி ப்ரோவையும் லக்ஷ்மி அண்ணியும் எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு தான். கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி யோசி. அதான் ஆயுஷ், அதான் புரியவே மாட்டேங்குது. நம்ம குறிக்கோளை விட்டு நம்ம தள்ளி போயிட்டே இருக்கோம். பிரச்சனை அதிகமாகிட்டே தான் போகுது. அக்காவோட விதியில என்ன எழுதிருக்குனே தெரியல. என்னோட விதியில என்ன இருக்கோ அதுதான் நிச்சயம் நடக்கும். ஆனா அது எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஷாலு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் விழுந்திருந்தா, ஒருவேளை யாருக்காவது அடிபட்டு இருந்தா என்ன பண்ணிருப்ப? எனக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீ ஆசைப்படுற. ஆனா ஷாலு, இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் பண்றதுனால எதுவுமே மாறாது. அக்கா, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் நினைக்கிறது எல்லாம் நீயும் மாமாவும் ஒண்ணு சேரணும்ன்றதுக்காக தான். உங்க இல்ல ரெண்டு ஷாலு, நீ யோசிக்கிறது தப்பு. உன் ஆசை தப்பா இருக்கு. என்ன இதெல்லாம் சாத்தியமே இல்ல. சோ ப்ளீஸ், இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை நீ பண்ணாத. இத பத்தி யோசிக்கவும் செய்யாத. ஒருவேளை நிஜமாவே நான் கீழே விழுந்திருந்தா? சாரிக்கா, உனக்கு அடிபடலல்ல? ஆனா அடிபட்டிருக்கோம்ல. சாரிக்கா, உனக்கே தெரியும்ல உனக்கு அடிபடணும்னு நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு. எனக்கு தெரியும். ஆனா ப்ளீஸ், இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாத. என்ன நடக்குதோ அதுவே நடக்கட்டும். எனக்கு கல்யாணம் நடந்தாதான் நல்லதுன்னு தோணுது. 2 பேருமே கேட்டுக்கோங்க, இல்ல 3 பேரும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. சாரி.